வீடியோவில் பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து பார்க்க போகிறேன். ஓகே, இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறாங்க, 100க்கு எத்தனை பர்சன்டேஜ்ப்பா நீ பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100 பேஸாக வச்சு ஒரு நம்பர் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, 35 மார்க் எடுத்தால் நான் 100ல் பாஸு அப்படின்னு சொல்லி, அந்த சென்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 100% அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஓகே, அந்த சென்ட் அப்படிங்கிறது என்னது, 100% அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, இப்போ 100க்கு நீங்கள் 35% நீங்கள் எடுத்துருக்கீங்க மார்க் அப்படிங்கிற அர்த்தம். 100ங்கிறது ஃபுல் பர்சன்டேஜ். இது வந்து என்னது, கெட்டிங் பர்சன்டேஜ், எவ்வளோ வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, 100க்கு 35% நீங்கள் மார்க் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது பேசிக்காக நம்ம சம்ம பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சிடும். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜுங்கிற ஒரு கான்செப்ட் உண்டு. ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4/5 இருக்கா, 4/5 இருக்கா, அதை வந்து எப்படி பர்சன்டேஜாக மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா பர்சன்டேஜாக மாறிடும். இப்போ 4/5 இன்ட்டு 100, 5 1s are 5 20s are, அப்போ எத்தனை பர்சன்டேஜ், 80%. அடுத்து 1/4 இருக்கா, அதை பர்சன்டேஜாக மாற்றணும் அப்படின்னா 1/4 இன்ட்டு 100 ஈக்குவல் டு என்னது, 4 1s are 4 25s are என்னது 25%. ஓகே, அடுத்து 3/4 இருக்குது. ஓகே, 3/4 இன்ட்டு 100. ஓகே, அப்போ என்ன வரும், 4 1s are 4 25s are 75%. ஓகே, அடுத்து 1/7 இருக்குது. ஒன்றும் இல்லை, 1/7 இன்ட்டு 100. ஓகே, 100 போடுங்க, 100 உள்ள கூட டிவைட் பண்ணுங்கள். 7 7 1 is 7, 3 சார் 7 4 சார் என்னது 28, ரிமைனிங் என்னது 2. இது எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா இப்படி கிளாக் வைஸில் எழுதுவோம். 14 2/7%. ஓகே, அதாவது ஃப்ராக்ஷன்லேருந்து பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா இன்ட்டு 100. ஓகே, இப்போது 4/7% கேட்டிருக்காங்கன்னா 4/7 இன்ட்டு என்னது 100. ஓகே, அப்போது 400 டிவைடட் பை என்னது 7, 400 உள்ளே போடுங்க, 7 வெளியில் போடுங்க. 7 5 சார் இருந்தது 35, 5 4 7 7 சார் என்னது 49, ரிமைனிங் 1. அப்போ என்ன வரும், 57 1/7%. ஓகே, ஃப்ராக்ஷன்லேருந்து பர்சன்டேஜாக மாற்றுறதுக்கான ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு 100. ஓகே, அது மாதிரி 5/7 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா இந்த வேல்யூ வந்து வரும். அடுத்து 3/5 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 3/5 இன்ட்டு 100, 5 1s are 5 20s are, ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 60%. ஓகே, இன்ட்டு 100 போட்டிங்கன்னா ஃப்ராக்ஷன்லேருந்து என்ன பண்ணிடலாம், பர்சன்டேஜாக மாற்றிடலாம். 1/6 இன்ட்டு 1/6 எப்படி 60, 1/6 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 100 டிவைடட் பை 6. அப்போ 6 1 is 6, 4 6 6 ஆர் என்னது 36, 4. இதை கிளாக் வைஸில் எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். 16 4 பை என்னது 6, 16. இதை அடித்து கொடுத்தா நீங்கள் பார்த்தீங்கன்னா 2/3%. ஓகே, அப்போ 1/6 அப்படிங்கிறது அதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 16 2/3 அப்படிங்கிறது அதோட ஃப்ராக்ஷன் வேல்யூக்கான பர்சன்டேஜ் வேல்யூ. ஓகே, எல்லா பேசிக்ஸையும் இதிலே கவர் பண்ணிடலாம்ப்பா. இப்போ 11 இப்போ இதில் வந்து ஷார்ட்டாக ஒரு ரூல் சொல்கிறேன் பாருங்களேன். 1/15 பர்சன்டேஜ் வேல்யூ என்னது, 1/15 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா என்ன வரும், 100 டிவைட் பை 15. அப்போ 100 உள்ளே போடுங்க, 15 வெளியில் போடுங்க. 15 6 ஆர் 90, 10. அது கிளாக் வைஸில் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். 6 10 பை என்னது 15, 6 இது 5 2s are 5 3s are 6 2/3%. அதாவது 6 2/3%. அதாவது 1/15 வேல்யூ இது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 11/5 வேல்யூ. இப்போ இங்கேயும் 11ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் 11ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதையும் மல்டிப்ளை பண்ணால் 66, இதையும் மல்டிப்ளை பண்ணால் 22/3. ஓகே, இப்போ இது நியூமரேட்டர் அதிகமாக இருக்குது, இதை நியூமரேட்டர்னு சொல்லுவோம், இதை டினாமினேட்டர்னு சொல்லுவோம். இப்போ இதை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா திருப்பி சிம்பிளிஃபை பண்ணுவோம். 22 3 3 7 சார் என்னது 21 1. இப்போ இதை எப்படி எழுதிக்கலாமா, இப்போ 66 ப்ளஸ்ஸு ஆல்ரெடி நான் வந்து கன்வர்ஷன் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், அதையும் வந்து பாருங்க. நம்மளோட ப்ளேலிஸ்ட்டை ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சம்மை மட்டும் சால்வ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ப்ராக்டிஸ் கிடச்சிரும். ஓகே, 7 1/3. இந்த 22/3க்கு பதிலாக என்ன போட போகிறேன், 7 1/3%ன்னு போட போகிறேன். எப்போவுமே இதை வந்து இந்த டேர்மை வந்து எப்படி எழுதிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 66 ப்ளஸ்ஸு 7 + 1/3ன்னு எழுதிக்கலாம். அதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை நம்ம மிக்சடு ஃப்ராக்ஷன்லேருந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை இதை மாத்திரம்னு வச்சுக்கோங்க. 7 1/3 இருக்கா, இதையும் மல்டிப்ளை பண்ணுவேன், இதை ஆட் பண்ணுவேன். 3 7s are 21 + 1 வந்து 22/3. அந்த கான்செப்ட் தான் இங்கேயும். இது 7 + 1/3 இருக்கா, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவேன். 21 + 1/3 வரும், 22/3. அப்போது மல்டிப்ளையில் இருக்கிறது ஆடில் எழுதினாலும் சிமிலர்.
சேம் த கான்செப்ட். ஓகே, அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்னது 73, இது என்னது ஒரு 1/3%. இது இப்படி எழுதிக்கலாம், இல்லை 73 + 1/3%னும் எழுதிக்கலாம். இது ரெண்டுமே கரெக்டு தான். ஓகே, இதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் டு பெர்சன்டேஜுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஓகே, அடுத்த விஷயம் பார்த்துடலாமா? அடுத்து பாருங்களேன், 1/48 வேல்யூ என்னன்னு பாருங்கள். 1/48 பெர்சன்டேஜாக மாற்றணும். 1/48 இன்ட்டு என்னது 100. அப்போ 100 டிவைடட் பை என்னது 48ன்னு வரும். ஓகே, அப்போ 100 உள்ளே போடுங்க, 48 வெளியில் போடுங்க. 48 2s என்னது 96, ரிமைண்டர் என்னது 4. இதை எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன், இப்படி கிளாக் வைஸில் எழுதணும். 2 4 என்னது 48, 2 4 1s 4 12s 2 1/12%. அதாவது 1/48 ஃப்ராக்ஷன் வேல்யூக்கான பெர்சன்டேஜ் வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 2 1/12%. இப்போ வந்து எனக்கு என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 17/48 கேட்டிருக்காங்க. அப்போ இங்கேயும் 17ஆல் பெருக்குனா 17/48 வந்துடும். இங்கே 17ஆல் பெருக்குனா 17 இன்ட்டு 2 1/12. ஓகே, பெர்சன்டேஜ். இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணால் 34, இதையும் மல்டிப்ளை பண்ணால் 17/12. மேலே நியூமரேட்டர் அதிகமாக இருக்கா? அப்போ என்ன சொல்லியிருக்கேன், 34 ப்ளஸ் இதை டிவைட் பண்ணணும். 12 1s 12, 5 1 5/5 என்னது 12. இதை எப்படி எழுதிக்கலாம், 34 + 1 + 5/12ன்னு எழுதிக்கலாம். நான் இதை இப்படி இருக்கிறத நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆடாக எழுதிக்கிறேன்னு இப்போ தான் நான் காமிச்சேன் உங்களுக்கு. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும், 35 5/12%. ஓகே, ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்லேருந்து பெர்சன்டேஜாக மாற்றுறது ரூல்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஓகே, இதை பேஸ் பண்ணி ஃப்ராக்ஷன்லேருந்து எப்படி பெர்சன்டேஜாக மாற்றணுங்கிறத நீங்கள் நிறைய சம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிடும். ஓகே, பெர்சன்டேஜ்லேருந்து எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத அவங்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சம் பெர்சன்டேஜை நீங்கள் மக்கப் பண்ணி வைக்கணும். ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 1/1. 1/1 என்னது 100% இன்ட்டு 100 எல்லாம் மட்டும். 1/2 1/2 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா என்ன வரும், 50%. ஓகே, 1/3 1/3 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், 100 டிவைடட் பை 3. 3 3s 9, ரிமைண்டர் 1, 3 3s 9, 1 பாயிண்ட்டு 3 3s 9 1. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா 33.333ன்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா அந்த கிளாக் வைஸில் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், 33 1/3 ஒரு ரிமைண்டரோடு நிறுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1/3% அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, இது எல்லாமே நீங்கள் படித்து வச்சுக்கணும். அதாவது இந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/4 இன்ட்டு 100 போட்டுருங்க, இன்ட்டு 100 போடுங்க. இதுக்கு இன்ட்டு 100, இதுக்கு இன்ட்டு 100, இதுக்கு இன்ட்டு 100, இதுக்கு இன்ட்டு, அதாவது 1/, எத்தனை வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1/25 வரைக்கும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது கொஞ்சம் ரொம்ப உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வேல்யூஸ் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா 1/8க்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 12.5, 1/9க்கான வேல்யூ ஒரு ரேண்டமாக எடுத்துக்கிறேன், 1/9 எடுத்துக்கிறேன். 1/9 இன்ட்டு 100 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன வரும், 100 டிவைடட் பை 9. 9 1s 9, 1 ரிமைனிங்கு, 9 1s 9, ரிமைனிங் 1. இதை எப்படி எழுதிக்கலாம், எப்படி எழுதிக்கலாம், 11 1/9% அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதா, 11 1/9%ன்னு எழுதிக்கலாம். ஓகே, இதை எப்படி 11.11 எழுதுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி அதை என்ன பண்ணுறாங்க, திருப்பி இது ஃப்ராக்ஷனாக மாற்றுறாங்க. 11 + 1/9ன்னு போடுறாங்க. ஓகே, நிமிஷம், 11 1/9% இருக்கு. 11 பாயிண்ட்டு 1/9 டிவைட் பண்ணுறாங்க, 1 டிவைட் பை 9. அப்போ 0 பாயிண்ட்டு டிவைட், சாதா டிவைட், 10 1s 9, 1 திருப்பி ஒரு 0 சேர்த்துக்கலாம், 9 1s 9. அப்போ ப்ளஸ் இந்த 11 அப்படியே வந்துடும். இந்த 1/9 டிவைட் பண்ணதான் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கி, 0.11 கிடைக்கும். ஓகே, அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 11.11 கிடைக்கும். ஓகே, இதை பேஸ் பண்ணி இன்னொரு சமம் நான் சொல்லிடுறேன். இப்போ அந்த 1/12 இருக்குல்ல, அதை டிவைட் பண்ணி காட்டுறேன். 1/12 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 100 டிவைடட் பை 12. அப்போ 100 உள்ளே போடுங்க, 12 வெளியில் போடுங்க. 12 8s என்னது 96, ரிமைண்டர் என்னது 4. இதை எப்படி எழுதிக்கலாம், 8 4/12ன்னு எழுதிக்கலாம். அப்போ இதை அடித்து கொடுத்தோன்னா 4 1s 4 3s 8 1/3% அப்படின்னு எழுதிக்கலாம். 8 1/3% அப்படின்னு. அடுத்து என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8 அப்படி வச்சுட்டு ப்ளஸ் 1 உள்ளே போட்டு 3 வெளியே போடுங்க. இது சின்ன நம்பர், அப்போ ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும்.
0 போட்டு பாயிண்ட் வச்சுக்கணும். இங்கே ஒரு 0 போட்டுக்கலாம். 3 3 சார் என்னது 9 1. திருப்பி ஒரு 0 போட்டுக்கலாம். 0 3 3 சார் என்னது 9. இதுலேருந்து கழிச்சிங்கன்னா 1. அப்போ 8 ப்ளஸ் 1/3க்கான டிவைட் பண்ண வேல்யூ என்னது 0.33. இதை ஆட் பண்ணிங்கன்னா என்னது 8.33%. ஓகே, இதை இப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம். இதை நான் காட்டுறேன். இதை நீங்கள் வந்து உங்கள் நோட்டில் எழுதி வந்து வச்சுக்கோங்க. இப்போ 1/21 இருக்கா, இன்ட்டு 100 போட்டு 100/21 அதுக்கான பெர்சன்டேஜ் வேல்யூ இப்படி எழுதலாம், இல்லை இப்படி எழுதலாம். 1/40 அப்படின்னா 2.5. இப்போது 1/8க்கான பெர்சன்டேஜ் வேல்யூ என்னது 12.5. அப்போ 3/8 கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே இன்ட்டு 3 பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கேயும் இன்ட்டு 3 பண்ணணும். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 37.5 வரும். இப்போ 1/8க்கான பெர்சன்டேஜ் வேல்யூ எனக்கு என்னது தெரியும் 12.5 தெரியும். இப்போ 5/8 கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே இன்ட்டு 5 மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் இன்ட்டு 5 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 62.5. 12.5 இன்ட்டு என்னது 5. ஓகே, 5 5 25 60 62 பாயிண்ட்டுக்கு அடுத்து ஒரு டிஜிட் இருக்கணும் 62.5. ஓகே, இந்த பர்சன்டேஜ் வேல்யூ கொஞ்சம் முக்கியமான கான்செப்ட்டு. இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுட்டு நீங்கள் நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. 5/7 இருக்கா, அதை நான் பண்ணி காமிச்சிடுறேன். 5/7 இன்ட்டு 100. அப்போது 500 டிவைடட் பை 7. 7 7s are 49 1 7 1 is 7 3. அப்போ என்ன வரும் 71 3/7%. ஓகே, இப்படி எழுதலாம். இல்லைன்னா எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கேன். அந்த 71 எழுதிட்டு ப்ளஸ் இந்த 3/7 தனியாக டிவைட் பண்ணணும். 3 உள்ளே போட்டு 7 வெளியே போடுங்க. 0.0 7 4 சார் இருந்து 28 2. இன்னும் ஒரு 0 போட்டுக்கிட்டே இருக்கணும்னா 7 2 சார் என்னது 14 6. ஓகே, அப்படி போய்கிட்டே இருக்கும். இப்போ 71 ப்ளஸ்ஸு 0.42. அப்போ 71.42%. 71 3/7%ன்னு சொல்லலாம், இல்லை 71.42%ன்னு என்ன பண்ணலாம்னா சொல்லலாம். லாஸ்ட்டாக அதில் ஒரு 2 மாடல் வந்து பார்த்துலாமா. 10/11 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 1000/11 வரும். 1000 உள்ளே போடுங்க, 11 வெளியே போடுங்க. 11 9 சார் ஆனது 99 1. இது நம்பர் சின்ன நம்பராக வந்துடுச்சு. ஓகே, சின்ன நம்பராக வந்ததுனால ஒரு 0 ஆட் பண்ணிவிட்டு பாயிண்ட் வச்சிடணும். இங்கேயும் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு 0 வச்சுக்கலாம். 11 9 சார் என்னது 99 1. திருப்பி ஒரு 0 போட்டிங்கன்னா அப்படின்னா திருப்பி போய்கிட்டே இருக்கும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா 90.90 அப்படிங்கிறது தானே இதுக்கான பெர்சன்டேஜ் வேல்யூலேருந்து ஃப்ராக்ஷனுக்கான வேல்யூ. ஓகே, இந்த பாயிண்ட் வைக்காமல் வர ரிமைண்டர் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எழுதிக்கணும். பாயிண்ட் வைக்காமல் வர ரிமைண்டர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 90. இதை கிளாக் வைஸில் எழுதும். 90 10/11%. ஒன்று இதை டிவைட் பண்ணி இப்படி எழுதலாம், இல்லை அப்படின்னா இப்படி ஃப்ராக்ஷனில் என்ன பண்ணிக்கலாம்னா எழுதிக்கலாம். மிக்சடு ஃப்ராக்ஷன் பெர்சன்டேஜ் வேல்யூ. ஓகே, அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜை ஸ்ப்ளிட் அப் பண்ணி ஆட் பண்ணுறது. பெர்சன்டேஜை ஸ்ப்ளிட் அப் பண்ணி ஆட் பண்ணுறத கான்செப்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ 29 1/6% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 29 1/6%. இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 25 + 4 1/6%ன்னு வச்சுக்கலாம். அதாவது 25%. இந்த 29 1/6 25 + 4 என்னது 29. அடுத்து என்னது இருக்குது, ஒரு 1/6 இருக்குது. ஓகே, அப்போ 25%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னது 25/100 போடுங்க. ஃபஸ்ட்டு குழப்பமாக இருந்தது அப்படின்னா இதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னது, இதே மல்டிப்ளை பண்ணது இதில் வர ஆன்சரை கூட்டணும். ஓகே, 6 4s are 24 + 1 என்னது 25. பெர்சன்டேஜ் இங்கேயும் பெர்சன்டேஜ் இருக்குனால /100 போட்டேன். இங்கேயும் பெர்சன்டேஜ் இருக்குனால ஆல்ரெடி ஒரு 6 இருக்குது இன்ட்டு என்னது 100. அப்போது இதை அடித்து கொடுத்தோன்னா 1/4. 25 1s are 25 4s are. இங்கே அது பண்ணிங்கன்னா என்ன வரும் 25 1s are 25 4s are. 1/24. ஓகே, இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் 24. அப்போ இங்கே 24 வரணும்னா இன்ட்டு 6, இங்கேயும் 6. இப்போ 6 + 1 = 7/24. இந்த பர்சன்டேஜுக்கான எக்ஸாக்ட் ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 7/24. புரியுதா? ஓகே, அடுத்த ஒரு சம் பார்த்தோன்னா புரிஞ்சிடும்.
78 1/3% அப்படின்னு இருக்கா. இதை எப்படி பிரித்து எழுதிக்கலாம்னா 75% எனக்கு கண்டுபிடிக்கிறது ஈஸி. ப்ளஸ் என்ன இருக்குது 3 1/3%. 75% அப்படின்னால என்னது பை 100. இதே மிக்சடு ஃப்ராக்ஷனாக இருக்க ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். 3 3s are 9 + 1 என்னது 10. 10 பை இங்கே 3 இருக்கிறதுனால 3 பர்சன்டேஜ் இருக்கிறதுனால என்னது இன்ட்டு 100. ஓகே, இப்போ இதை அடித்து கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். 25 3s are 25 4s are 24 டேபிள் 25 டேபிள் அடிச்சு கொடுக்கும். இதையும் அடிச்சுன்னா 1 பை என்னது 30. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 60 வரும். ஓகே, 60. இதை 60 மாற்றணும்னா இன்ட்டு 2, இங்கேயும் மேலே இன்ட்டு 2. இதை 60 மாற்றணும்னா இன்ட்டு 15, இங்கேயும் என்னது 15. இது 45 ப்ளஸ் என்னது 2. அப்போ 47 பை என்னது 60. அதாவது இந்த இதுக்கான பர்சன்டேஜ் வேல்யூக்கான ப்ராப்பர் ஃப்ராக்ஷனானு பார்த்தீங்கன்னா 47/60 அப்படிங்கிறது அதுக்கான ஃப்ராக்ஷனான வேல்யூ. இதை பேஸ் பண்ணி எல்லா சமயம் நீங்கள் கிட்டத்தட்ட சால்வ் பண்ணிடலாம்ப்பா. கான்செப்ட் ஒன்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆகிட்டீங்க அப்படின்னா வரப்போகிற எல்லா சமயம் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நான் ஒரு 2 கஷ்டமான சம்மை போட்டுட்டு அடுத்தடுத்து நம்ம சம்முக்கு வந்து போயிடலாம். இப்போ 342 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 342.84% இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி பிரிச்சதுலாம் பார்த்தீங்கன்னா 300% ப்ளஸ்ஸு 42.84% அப்படின்னு நினைக்கலாம். இது என்ன சொல்லியிருக்கேன் 300/100 ஏன்னா பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா அதை. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 4284/100 பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 டிஜிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை இப்படி எழுதிக்கலாம். புரியுதா? பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 டிஜிட் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அதை இப்படி எழுதிக்கலாம். ஓகே, இது இவ்வளோ தூரம் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறது இதுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதை சொல்லிடுறேன். 3 இப்போ வருமா, இதை அடித்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு 2 டேபிள் அடித்து கொடுப்போங்க. 2 21 42. அடுத்து இதை 2 டேபிள் அடித்து கொடுத்தா 5 0 0 10,000 தானே 5000 ஆகும். திருப்பி 2 டேபிள் அடித்து கொடுக்கலாம். 2 1 0 7 1. சரி, அடுத்து 2 டேபிள் அடிச்சு கொடுத்தா 2500. சரியா, அடுத்து திருப்பி 2 டேபிள் அடிச்சு கொடுக்கலாமா. த்ரீ டேபிள் 4 டேபிள் 5 டேபிள் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக வருது. ஆனால் அதுக்கு பதிலாக நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே. இப்போ 42.84% அப்படிங்கிறது எந்த ஃப்ராக்ஷனோட மல்டிப்ளையில் இருக்குன்னு சொல்லி ஒரு கான்செப்டில் நீங்கள் யோசிக்கணும். என்ன 4 திருப்பி டிவைட் பண்ணால் அதே வேல்யூ தான் வந்து வரும். ஓகே, இப்போ 42.84 அப்படிங்கிறது இப்போ எனக்கு 14.28 அப்படிங்கிறது ஒரு வேல்யூ தெரியும். இதில் அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ நான் படித்து வச்சுருந்ததில் 14.28 அப்படிங்கிறது தெரியும். 14.28 வந்து 1/7. ஓகே, அப்போது வெளியில் 3 இருந்தால் தான் இங்கே என்ன வரணும் 42 வர முடியும். இந்த வேல்யூ இந்த இதை இப்படி பிரித்து எழுதுறேன். 3 × 14.28 எழுதுறேன். 14.28ஓட பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/7. வெளியில் 3 இருக்கிறனால என்னது 3/7. அப்போ இதுக்கான வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 3/7. என்ன சார் நீங்கள் இப்படி டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ படித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியாலஜி படி இதை நம்ம ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதை எப்படி நான் இப்படி 342 300% கண்டுபிடிக்கிறது ஈஸின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணி பிரிச்சணும், அதே கான்செப்டில் இதை நீங்கள் பிரிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்ப்பா. ஓகே, இப்போ இதை எல்ஜிஎம் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். 24/7 அப்படின்னு வந்துடும். அப்போது 342.84%க்கான ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 24/7% அப்படிங்கிறது வந்துடும். இப்போ அடுத்த ஒரு சம் சொல்லும்போது தெரிஞ்சிடும். 756.25% இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி எழுதிக்கலாம் பார்த்தீங்கன்னா 700 + 56.25 எழுதிக்கலாம். ஓகே, இது 700%, இதுவும் பர்சன்டேஜ் 700/100 போட்டுக்கலாம். இந்த 56%க்கான ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/16க்கான வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 6
0.66. ஓகே, எனக்கு வந்து இங்கே என்ன இருக்குது, 56 கிடைக்கணும். ஆனால் இங்கே எனக்கு என்ன இருக்குது, 6 இருக்குது. அப்போ இங்கே இன்ட்டு 9 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 9/16 வருதான்னு நான் செக் பண்ணி பார்க்குறேன். இங்கே இன்ட்டு 9 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 9 6 are 54, 9 6 are 54. divided by 16, 6 are 94, 96, 4, 6.25 பா, சாரி சின்ன மிஸ்டேக், 6.25, 1/16ஓட 1/16க்கான பர்சன்டேஜ் வேல்யூ வந்து இது. அப்போ இங்கே வந்து 9ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், 6.25 into 9, 9 5s are 9 2s are 18, 9 6 are 54, 56.25 வந்துருதா. அப்போ 1/16க்கான ஃப்ராக்ஷனோட பர்சன்டேஜ் வேல்யூ என்னது, 6.25. இங்கே இன்ட்டு 9 பண்ணோன்னா 9/16 வந்துடுது. அப்போ இங்கே இன்ட்டு 9 பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிருது, 56.25 கிடச்சிருது. ஓகே, அப்போ இதுக்கான ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9/16. இதே அடிச்சோன்னா என்னது, 7 + 9/16 வரும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 112 + 9/16, 121/16 இந்த 756.25%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ. ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, தென் நம்ம இப்போ சம்முக்கு வந்து போயிடலாம். இதுக்கு முன்னாடி 2 கான்செப்டை பார்த்துட்டு நம்ம சம்முக்கு வந்து போயிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 840% ஆஃப் 62.5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நம்ம பேசிக்காக நம்ம எப்படி செய்வோம்னு பார்த்தீங்கன்னா 840/100, ஏன்னா பர்சன்டேஜ்னா 100 × 62.5, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணி பண்ணுவோம். ஆனால் 30% ஆஃப் 50ம் 50% ஆஃப் 30ம் ஈக்குவல்னு சொல்கிறேன். எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, மல்டிப்ளை பண்ணுவோம். 30 இருக்குது, பர்சன்டேஜ்னால் என்னது, /100, ஆஃப்னா இன்ட்டு 50, ஒரு மட்டும் 3 1s are 5 1s are 5 2s are, இது அடிச்சு கொடுத்தா 15ன்னு வருது. இது எங்கேயும் அதே வருதான்னு பார்ப்போமே. 50% என்னது, /100 இன்ட்டு என்னது 30, இதையும் அடிச்சிடலாம், இதையும் அடிச்சிடலாம், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணது 15. இந்த கான்செப்ட் படி பர்சன்டேஜோட மல்டிப்ளை பண்ணி மாற்றி எழுதிக்கலாம். இப்போ 840%ன்னு கேட்டோன்னா /100 போடுறோம் பார்த்தீங்களா, இந்த பர்சன்டேஜ் அப்படியே இந்த பைலுக்கு ஷிஃப்ட் பண்ணி விட்டுரும். 840 இன்ட்டு 62.5%. இப்போ 840 இன்ட்டு இதுக்கான ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கான ஃப்ராக்ஷன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம், 50 + 12.5ன்னு இதை நான் பிரித்து எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ 50% + 12.5%, 50%க்கான ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னது, 50/100 ப்ளஸ் இதுக்கான ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னது, 12.5/100. ஓகே, அப்போ 840 வெளியில் போட்டுக்கிடுவோம். இதெல்லாம் சால்வ் பண்ணி வரல, 1/2 ப்ளஸ் இதை சால்வ் பண்ணி அப்படின்னா பார்த்த உடனே இதை நம்ம சொல்லிடலாம் 1/8க்கான வேல்யூ. இதான் உங்களை நான் மனப்பாடம் பண்ணி வைக்க சொன்னேன், 12.5 எதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ அப்படின்னு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், எல்சிஎம் எடுத்துடலாம். 8 + 2/16, வெளியில் என்ன வந்துக்கிட்டு இருக்குது, 840 மல்டிப்ளையில் தான் இருக்குது. 840 இன்ட்டு 10/16, 40 இன்ட்டு 5 2s are 2 5s are 2 8s are. ஓகே, இதை அடித்து கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 525ன்னு வரும். ஓகே, அந்த எக்ஸாக்டான பர்சன்டேஜ் வேல்யூக்கான ஃப்ராக்ஷன் வேல்யூ தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம சம்ம என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிடலாம். இல்லைன்னா அந்த பர்சன்டேஜை ஸ்ப்ளிட் அப் பண்ணி இப்படி நம்ம சம்மை கொண்டு வர்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஓகே, அடுத்தடுத்த மாடலில் உள்ள சம்முகளை நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா பர்சன்டேஜில் ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஐடியா உங்களுக்கு கிடச்சிடும். ஒரு நிமிஷம் பிரேக். ஓகே,
ஓகே, தென் இப்போ வந்து பார்க்க ஆரம்பிக்கிற போது சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் 25% ஆஃப் 300ன்னு கேட்டிருக்காங்க. 25%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னது? 1/4 × 300. 300 டிவைடட் பை 2 × 2ன்னு எழுதிக்கிறேன். நான் உங்களுக்கு ஈஸியாக புரியுது. அடுத்து 300 2ஆல் வகுத்தா 150, திருப்பி ஒரு 2ஆல் வகுத்தா 75. ஓகே, எப்படி என்ன பண்ணிக்கலாம் ஸ்பெஷல். அடுத்து 99 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 135. 135லேருந்து 99 எத்தனை பர்சன்டேஜ்? 135 கீழே வரும், 99 இங்கே வரும், இன்ட்டு என்னது 100. ஓகே, இதை வந்து பேசிக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணி பண்ணுவோம். நான் இதை பேசிக்கான மெத்தடை ஃபஸ்ட் நான் சொல்லிவிட்டு அடுத்து நான் சொல்கிறேன். பை 135. 135 எத்தனை மட்டும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7 மட்டும். 135 7 மட்டும் எத்தனை? 7 5s are 35, 7 3s are 21, 21 24, 9 1s 945, 945. இதை கழிச்சிங்கன்னா 45, திருப்பி ஒரு இது. இப்போ 135 எத்தனை மட்டும் இருக்குன்னா 3 மட்டும் இருக்கும். கொஞ்சம் மல்டிப்ளை பண்ணி ஸ்பீடாக பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் எப்படி இந்த கான்செப்ட்ன்றது. 405 3 மட்டும் 405. இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 45, 73 45/135, 73. இதை அடித்து கொடுத்தீங்கன்னா 1/3ன்னு வரும். பார்த்தோன்னே இதை கொஞ்சம் ஸ்பீடாக மேக்ஸ் நீங்கள் போட உங்களுக்கு வந்து என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணால் சால்வ் பண்ணுற ஐடியாலஜி உங்களுக்கு கிடச்சோம். 99 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 135ன்னு கேட்டிருக்காங்கன்னா இஸ்ஸு பை வாட்டு இன்ட்டு 100ன்னு ஒரு ரூல் வச்சுக்கோங்க. இஸ்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறது மேலே வரும், வாட்டுக்கு பக்கத்தில் அடுத்து உள்ளது கீழே வரும், இன்ட்டு 100. இதை போட்டு நீங்கள் சால்வ் பண்ணிடுவோம். அடுத்து ஒரு விஷயம் கேட்காங்கன்னு வச்சுக்கோங்க. 90 இது ஃபஸ்ட்டு சம். செகண்ட் சம் 99 இஸ் வாட் பர்சன்டேஜ் லெஸ் தேன் 135ன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பை எதை ரெஸ்பெக்ட் பண்ணி கேட்குறாங்க? வித் ரெஸ்பெக்ட் டு 135. 135 இன்ட்டு என்னது 100. இப்போ 99க்கும் 135க்கு டிஃபரன்ஸு 9699 பை 135 இன்ட்டு 100. இதை மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 36/135 இன்ட்டு என்னது 100. 3600/135. இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 26/2/3ன்னு வரும். ஓகே, இவ்வளோ பர்சன்டேஜ் என்ன இருக்குதுன்னு காமிச்சின்னா 135 காட்டில் 99 கம்மியாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து 180 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 125 அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இஸ்னா எங்கே வரும்? மேலே வரும். வாட்டுக்கு அடுத்து உள்ளது எங்கே வரும்? கீழே வரும். இன்ட்டு என்னது 100. இதை சால்வ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 25 4s are 25 5s are. அடுத்து இதையும் அடித்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 5 3s are 15, 5 6s are 30, 144%. ஓகே, அடுத்து வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட விலை 100 ரூபாயிலேருந்து 80 ரூபாயாக மாறி இருக்குது. ஓகே, அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் ரெடியூஸ் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ரெடியூஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த பொருளோட விலை 100 ரூபா இருக்குது, இப்போ அந்த பொருளோட விலை 80 ரூபாயாக மாறிடுச்சு. இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு? டிஃபரன்ஸ் பை வித் ரெஸ்பெக்ட் டு இன்ட்டு என்னது 100. டிஃபரன்ஸ் எவ்வளவு? 100 மைனஸ் 80 பை வித் ரெஸ்பெக்ட் டு எதுலேருந்து கேட்குறாங்க? 100 இன்ட்டு என்னது 100. அப்போ 20/100 இன்ட்டு என்னது 100. இதையும் செத்து போயிடும். 20% அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்த ஒரு பொருளோட விலை வந்து 120 ரூபாவில் வந்து 150 ரூபாயாக மாறுது. இப்போ எவ்வளோ ரூபா கூடி இருக்குதுன்னு கேட்குறாங்க. டிஃபரன்ஸ் பை வித் ரெஸ்பெக்ட் டு இன்ட்டு என்னது 100. டிஃபரன்ஸ் எவ்வளவு? 30. எதுலேருந்து கூடி இருக்குது? 120 இன்ட்டு என்னது 100. 100/12. இதை அடித்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 25% வந்து. ஓகே, 12 2s are 24, 12 5s are 60. ஓகே, 25%. புரியுதா? எந்த மாதிரி கேள்விகள் கேட்டாலும் எழுதுறதுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரூபா இருக்குது,
அது 28% கூடுது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது எவ்வளவு? நான் வந்து பெர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னனால என்ன சொன்னேன், 100 பேஸாக வச்சு தான் செய்யணும்னு சொன்னேன். அப்போ 100 அப்படிங்கிறது வந்து இப்போ எதா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா 128% மாறுது. ஓகே, இதை இப்படி சொல்லாமல் வேறு எப்படிலாம் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, அந்த 28% தானே இன்க்ரீஸ் ஆகுது, அந்த 28%க்கான ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ 28% அப்படின்னா 28 பை என்னது 100, 2 14s are 2 50s are 2 7s are 2 7s are 2 25s are. ஓகே, அப்போ இனிஷியலாக இருக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25, ஃபைனலாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதையும் ஆட் பண்ணணும். ஏன்னா இன்க்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா 28%, அதை என்ன ஆட் பண்ணணும். அப்போ ஃபைனலாக என்ன பார்த்தீங்கன்னா 32. ஓகே, இதே கான்செப்ட் தான் இங்கேயும் வரும். எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 425s are 432s are. இதை அடித்து கொடுத்தாலும் எனக்கு இதே வேல்யூ தான் வரும், இங்கேயும் எனக்கு இதே வேல்யூ தான் வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு சம்மில் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் கான்செப்ட் சொல்கிறேன். -44% குறையுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100 இருக்கும், 44% குறையுது அப்படின்னா 56% இருக்கும். இப்போ இதை அடித்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 250 228 225 214. ஓகே, இது வருதா? இதை நான் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா 44%க்கான ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னது 44 பை என்னது 100, 222 250, அடுத்து 2 11s are 225s are. ஓகே, இதுக்கு அடுத்து இதை அடித்து கொடுக்க முடியாது. இது என்னன்னு சொல்லியிருக்கேன், குறையுதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இனிஷியல் வேல்யூ எவ்வளோ இருக்குது 25ன்னு இருக்குது, ஃபைனல் வேல்யூ என்ன பண்ணணும் குறையும். இதில் வந்து இதை என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும். 25 minus 14 அது வந்துட்டா இனிஷியலாக 25 இருந்தது, ஃபைனலாக 14 மாறிடுச்சு. இனிஷியலாக 25 இருந்தது, ஃபைனலாக 14 மாறிடுச்சு. இந்த சேம் கான்செப்ட் பியாண்ட் திஸ். ஓகே, இந்த கான்செப்டோட வேல்யூஸ் தான் என்ன பண்ணிட்டே இருக்குன்னு ரிப்பீட் ஆகிக்கிட்டே வந்து இருக்குது. ஓகே, இதை நம்ம அடுத்தடுத்து இதில் வந்து நம்ம சம்மு சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ 35% இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 35 by 100 இதை அடித்து கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். 5 7s are 5 20s are. இப்போ இனிஷியலாக 20ன்னு இருக்குது, இன்க்ரீஸ் தான் இருக்குது, ஃபைனலாக எவ்வளவு 20 + 7. அப்போ இங்கே 20 இது 27ஆக மாறிவிட்டது. இதை நீங்கள் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா 100% இருக்குது, இன்க்ரீஸ் தான் இருக்குது, 135%. 5 20s are 5 27s are. அவ்வளோதான். ஜஸ்ட்டு ரேஷியோ கான்செப்ட்லேயே சொல்லலாம், ஃப்ராக்ஷன் கான்செப்ட்லேயே என்ன பண்ணலாம்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இன்கம். இந்த கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடி அடுத்து ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லிடுறேன். நெட் இன்கம்னு சொல்கிறேன். இன்கமில் இருந்து டேக்ஸை கழிச்சேன்னா கிடைக்கும். ஓகே, இப்போ நெட் இன்கம் வந்து ஒருத்தனுக்கு 700 கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவனோட டேக்ஸுக்கு முன்னாடி அவனோட இன்கம் 800 இருந்திருக்கு. அப்போ 100 இப்போ டேக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அவனோட இன்கம் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 குறையுது, ஆனால் டேக்ஸ் அதே தான் இருக்குது. ஒரு லாஜிக்கல் கான்செப்ட். இன்கம் வந்து அதே தான் இருக்குது, டேக்ஸ் வந்து 50 வந்து கூட்டிட்டாங்க. டேக்ஸ் என்ன பண்ணிட்டாங்க 50 வந்து கூட்டிட்டாங்க. அதை நியூட்ரல் பண்ணுறதுக்கு 50 கூட்டிட்டாங்க அப்படின்னா 100 எவ்வளோவா மாறிடும் 150 மாறிடும். ஓகே, ஆனால் அவனோட இன்கம் அதே தான் இருக்குது, ஆனால் டேக்ஸை மட்டும் என்ன பண்ணால் கூட்டிட்டாங்க. அப்போ அவனோட நெட் இன்கம் எவ்வளோ பாதிக்கப்படும் 650. இங்கே 50 கூட்டும் போது இங்கே 50 என்ன ஆகுது கம்மியாகுது. இந்த கான்செப்ட் தான் சொல்லதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒருத்தனோட வருமானம் அவனோட டேக்ஸ் போகிறதுக்கு அவன் கையில் எவ்வளோ கிடைக்கும் நெட்டு ஹேண்டு அப்படின்னு வச்சுக்கோ. நெட் இன்கம் ஹேண்டில் எவ்வளோ கிடைக்கும் கையில் 700 கிடைக்கும். மொத்தம் அவனோட இன்கம் வந்து 800 இருக்குது, டேக்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 100. இப்போ அந்த 100 வந்து டேக்ஸை வந்து 50 ஏற்றிட்டாங்க அப்படின்னா 150 மாறிடும். அப்போ இங்கே 50 ஏற்றும் போது அவனோட இன்கமில் நெட் இன்கம் என்ன ஆகும் 50 குறையும். அந்த கான்செப்ட் இப்படி ஏன்னா அவனோட இன்கம் என்ன ஆகும் அதே தான் இருக்கும், ஆனால் டேக்ஸை மட்டும் என்ன பண்ணிட்டாங்க ஏற்றிட்டாங்க. ஓகே, இந்த கான்செப்ட் சொல்லதுக்கு தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கான்செப்டை சொல்லிடுறேன். எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு ப்ரைஸ் இன்ட்டு கன்சப்ஷன். எப்படி எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறீங்க அப்படின்னா ப்ரைஸு ஒரு முட்டை 6 ரூபா, 5 முட்டை வாங்குகிறேன். அப்போ எவ்வளோ ரூபா செலவாயிருக்கு 30 ரூபா செலவாயிருக்கு. லாஜிக்கல் பிகைன். ஓகே, இது வந்து என்னது ஒரு எக்கு, இது வந்து என்னது 5 குவான்டிட்டி வாங்குகிறேன். டோட்டல் ருபீஸ் எவ்வளவு 30 rupees. இதுதான் பேசிக்கான விஷயம் தான். ஓகே, எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு ப்ரைஸ் இன்ட்டு என்னது கன்சப்ஷன் அப்படிங்கிறது அர்த்தம். ஒரு முட்டை 6 ரூபா, 5 முட்டை வாங்குகிறேன் 30 ரூபா அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே,
இதை பேஸ் பண்ணி சம் வந்து பார்க்கலாமா? இப்போது 25 ரூபா ஒரு கிலோ. முதல்ல ஒரு ஃபேமிலி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 18 கிலோ வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இது வந்து ருப்பீஸ், இது வந்து குவான்டிட்டி. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஈக்குவல் டு என்னது? ருப்பீஸ் இன்ட்டு என்னது? குவான்டிட்டி. அப்போ ருப்பீஸ் எவ்வளவு? 25 ரூபா ஒரு கிலோ, 18 கிலோ வந்து வாங்கிட்டு இருக்காங்க. 25 இன்ட்டு 2 இன்ட்டு 9. இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டான மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 18 இருக்குது, அது 2 இன்ட்டு 9 நினைக்கிறீங்கன்னா அது மல்டிப்ளை பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போது அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு? 450 ரூபா இருக்குது. இப்போ கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ விலை ஏற்றம் காரணமாக இதில் 20% ஏற்றுறாங்களாம் விலையை. அவனோட குவான்டிட்டி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா குறைச்சிட்றான். எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 16.66% குறைச்சிட்றான். ஆனால் அதே ரூபா தான் கொண்டு போகிறான். விலையேற்றம் காரணமாக வாங்குகிற பொருளோட குவான்டிட்டியை என்ன பண்ணிக்கிறான்? குறைச்சிக்கிறான். முன்னாடி 18 கிலோ வாங்கினா இப்போ குறைய போகுதுன்னு அர்த்தம். ஓகே, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 25 இருக்கா? 25 எவ்வளோ பர்சன்டேஜ் கூடுது? 20% கூடுதா? அப்போ என்ன சொல்லியிருக்கேன்? 20% பை என்னது? 100. இதை 1/5 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கலாம். 6/5. இது என்னது? இது. அடுத்து என்ன சொல்லியிருக்கேன்? 18 கிலோ வாங்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து குறைஞ்சிட்டு. எவ்வளோ குறைஞ்சிட்டு? 16.66. இப்போ 16.66 அப்படின்னா அதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னென்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 16.66னா 62/3 1/6 1/15 15 16.6 நிமிஷம் 16.66 1/6. இதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னது? 1/6. ஆனால் எவ்வளோ குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதே மைனஸ் பண்ணணும். அப்போ என்னது? 6லேருந்து 1 போச்சுன்னா என்னது? 5/6 இன்ட்டு என்னது? 5/6. இதே அடித்து கொடுத்தா இது இப்போ எவ்வளவு? 25 இன்ட்டு சாரி 25 5 6 30 இல்லை 30 இன்ட்டு இதே அடித்து கொடுத்தா எவ்வளவு? 15. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல 450 ரூபாய்க்கு ஒரு கிலோ 25 ரூபா வைக்கும்போது 18 கிலோ வாங்கிட்டு இருந்தோம். இப்போது அந்த ஒரு கிலோவை 25% கூட்டினோன்னே அந்த ஒரு கிலோ எவ்வளோவா மாறிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபாயாக மாறிடுச்சு. ஒரு கிலோவோட விலை ஃபஸ்ட்டு 25 ரூபா இருந்தது. 20% கூடுறது அப்படின்னால 20% பை 100 போட்டால் அந்த 1/5ங்கோட ஃப்ராக்ஷன் வேல்யூ கூடுது அப்படின்னால இதையும் ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும் 6/5. ஓகே, அடுத்து என்ன பண்ணியிருக்கான்? அவனோட குவான்டிட்டி வந்து முதல்ல 18 கிலோ வாங்கிட்டு இருந்தான். விலையேற்றம் காரணமாக குவான்டிட்டி என்ன பண்ணுவான்? குறைச்சி வாங்குவான். பொருளோட இதை முதல்ல 18 கிலோ வாங்கிட்டு இருந்தான்னா கொஞ்சம் குறைச்சி வாங்குவான். அந்த எவ்வளோ குறைச்சிங்கிறது என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 16.66க்கான ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 1/6 டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னனால என்னது அர்த்தம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கழிக்கணும். 5 என்னது 6. இப்போ 18 கிலோ முதல்ல வாங்கிட்டு இருந்தான். இப்போ என்னது? இன்ட்டு 5/6 எல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். இதே அடிச்சு கொடுத்தா 15. அப்போது இது என்னது? ஒரு கிலோவோட விலை 1 கிலோ ருப்பீஸ். இது என்னது? 15 கிலோ குவான்டிட்டி. ஓகே, ஆனால் அதே 450 ரூபா தான். இந்த கான்செப்ட் பியாண்ட் வந்து புரியுதா உங்களுக்கு? இந்த கான்செப்ட் தான் புரிஞ்சது தான் ரொம்ப முக்கியமான வேல்யூ. ஓகே, இப்போ அடுத்தடுத்து நம்ம சம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் இந்த வீடியோவை நீங்கள் என்டையராக வந்து பார்த்துட்டு நீங்கள் நிறைய சம்மை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா டேம் ஷோர் டு சே கண்டிப்பாக இது பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பேஸான ஒரு வேல்யூ இருக்குது, 100ன்னு ஒரு பேஸான வேல்யூ. அதில் ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 20% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா 30% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா 50% டிக்ரீஸ் பண்ணுறாங்க. இதை நம்ம பேசிக்காக எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா 100. இதுக்கான ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/5 இன்க்ரீஸ் என்ன ஆகுது? இதே ஆட் பண்ணால் 6/5 இன்ட்டு அடுத்து 30% இன்க்ரீஸ் என்ன ஆகுது? அப்போ 30/100 போடுவேன். அப்போ 3 என்னது 10 இன்க்ரீஸ் ஆகுதுனால என்னது ஆட் பண்ணுவேன். 13/5 சரி 13/10 இது 50% குறையுது. அப்போ 1/2 ஃப்ராக்ஷன் வேல்யூ. அப்போ இதிலேருந்து இது மைனஸ் பண்ணுவேன். அப்போ 1/2 இன்ட்டு என்னது 1/2. இதை அடித்து கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க 50 100 100 சேர்த்து போயிடும்.
78. இப்போ 100 இருந்தது பொருளோட விலை குறைஞ்சிது, அதாவது முதல்ல கூடுது, ரெண்டாவது கூடுது, மூணாவது குறையுது. குறைஞ்சதுக்கப்புறம் அதோட பொருளோட விலை எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 78 இருக்கும். இது சக்ஸஸிவ் பர்சன்டேஜ். இதை ஃப்ராக்ஷனில் எப்படி போடலாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னது 20%. அப்போது இனிஷியலாக 5, அதாவது 20%க்கான ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னது 5. இது இனிஷியல், இது ஃபைனல்னு போட்டுருக்கும். இனிஷியலாக எவ்வளோ இருக்குது 5 இருக்குது. இது கூடுனதுக்கப்புறம் என்ன ஆயிரும் 6 ஆயிரும். அடுத்து இனிஷியலாக இப்போ 10 இருக்குது, ரெண்டாவதும் கூட தானே செய்யுது 10 இருக்குது. கூடினதுக்கப்புறம் என்ன தான் மாறிடுது, ஆடு தானே பண்ணணும் பார்த்தீங்கன்னா. இப்போ இனிஷியலாக 2 இருக்குது, இதுலேருந்து இதை கழிக்கணும். கூடினதா குறையுதா, குறையுது. இப்போ இது குறையுது அப்படின்னா கழிக்கணும். வேறு இனிஷியலாக 1 மாதிரி. ஓகே, இந்த சைடு ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும் 50 100. இந்த சைடு உள்ளதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணணும் 78. அவ்வளோதான். நான் அங்கே பார்த்து சொன்னதும் 100 78 மாறி இருக்குங்கிறதும், இங்கே 100 78 மாறி இருக்குது. இனிஷியலாக 100 இருக்குது, ஃபைனலாக 78 இருக்குது. ரெண்டுமே சேம் கான்செப்ட்டு. ஓகே, அந்த மெத்தட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் தான் கொஞ்சம் மாறுது. ஃபஸ்ட்டு பர்சன்டேஜில் நான் போட்டு கல்குலேட் பண்ணி 78ங்கிறத கொண்டு வந்தேன். ரெண்டாவது ஃப்ராக்ஷன் வேல்யூவை மாற்றி இது பண்ணேன். இது என்னது 20% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னால, இது என்னது 30% இன்க்ரீஸ் ஆகுது, இது -50%. அதாங்க நான் ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னது 5, ஃபைனலாக என்ன ஆகுது 1 கூடுது. 5 + 1 6. அடுத்து 10 இருக்குது, 3 கூடி 13 மாறுது. அடுத்து 2 இனிஷியல் வேல்யூ 50% குறையுது. அப்போது இதுலேருந்து இதை கழிச்சு 1, இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி செஞ்சிடறாங்க. இல்லை எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, ஒரு இப்போ 2 டேட்டா வச்சு நான் சொல்கிறேன்னா 20%க்கும் 30%க்கும் சக்ஸஸாக இதுவும் கூடுது, இதுவும் என்னது கூடுது அப்படின்னா ஒரே ஃபார்முலா A + B + AB/100. 20 + 30 + 20 × 30/100 56%. ஓகே, இதை நம்ம பேசிக்காக எப்படி போடுவோம் 100 × 20%. இதுக்கு 1/5, இதுக்கு என்னது 3 அதாவது 30/100 அடித்து கொடுத்தா என்னது 3/10. இது கூட தான் செய்யுது. இப்போ 6/5, இங்கே இன்ட்டு என்னது 13/10. 12. 13 156. அப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக 100 இருந்தது, இப்போ எவ்வளோ மாறிடுச்சு 156 மாறிடுச்சு. இப்போ எவ்வளோ கூடியிருக்கு 56% கூடியிருக்குன்னு அர்த்தம். இது நான் பெர்சன்டேஜில் போட்டேன், இது நான் ஃப்ராக்ஷனில் ஃபார்முலாவில் போட்டிருக்கேன். இதை நான் ஃப்ராக்ஷன்லேயே நான் போட்டு காட்டுறேன். ஓகே, இதான் பேசிக்கான கான்செப்ட்ப்பா. ஓகே, எப்படினாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 20% கூடுதுன்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ இனிஷியல் ஃபைனல், இனிஷியலாக எவ்வளோ இருக்குது 5 இருக்குது, ஃபைனலாக என்ன இருக்குது 6 மாறிடுச்சு. அடுத்து 30% கூடுதுன்ட்டாங்க. அப்போ இனிஷியலாக என்னது இருக்குது 10 இருக்குது, ஃபைனலாக என்ன இருக்குது 13 இருக்குது. அப்போ இது 50 இருக்குது, இங்கே 78 மாறிடுச்சு. 78 தான் மாறி இருக்குது. ஆமாம். இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்காங்க. இது நமக்கு என்ன வேல்யூவில் இருக்குது, வேல்யூவில் இருக்குது, ரேஷியோ வேல்யூ. அப்போ டிஃபரன்ஸ் பை இந்த நம்பர் இன்ட்டு என்னது 100. டிஃபரன்ஸ் என்னது 28, சரி 28, 50 × 100, 2 மட்டும் 56%. ஓகே, புரிஞ்சுட்டா. இது பர்சன்டேஜ் ஃபார்முலா கான்செப்ட்டு, இது பர்சன்டேஜ் ஆர்டினரி கான்செப்ட்டு, இது பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷன் வேல்யூ கான்செப்ட். ஓகே, 3 கான்செப்ட்லேயும் அதை நம்ம எப்படி ப்ரொசீடிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே மீதி வந்து இன்னொரு வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணுறேன். பர்சன்டேஜோட இன்க்ரீஸ் பார்க்கலாம்.